ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் மே 2021 இம்பார்ட்டண்ட் பேங்கிங் அவேர்னஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இம்பார்ட்டண்ட் பேங்கிங் நியூஸ், ஆர்பிஐ ரிலேட்டடான நியூஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். First news, RBI adjusts rupees 3 crore penalty on ICICI Bank. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவங்களோட நான் கம்ப்ளைண்ட்ஸில் ஏதோ மிஸ்டேக் பண்ணதுனால ஆர்பிஐ வந்து ஐசிஐசிஐ பேங்குக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனா 3 crore. அண்ட் இது எந்த ஆக்டு கீழே போடுவாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே தான் இந்த ஃபைன் போடுவாங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட். அந்த அமௌண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ போட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டு 3 crore யாருக்கு போட்டிருக்காங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்குக்கு எதற்காக போட்டிருக்காங்கன்னா ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் எந்த ஆக்டுக்கு கீழே போட்டிருக்காங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மட்டும் கொடுத்துட்டு இது எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ 1949 தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்பிஐ கவர்னர் அனௌன்ஸ்டு தட் செகண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் GSECs worth 35,000 crore அண்டர் GSAP 1.0 ஆன் May 20. ஸோ GSEC அப்படிங்கிறது G செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஒர்த் அமௌண்ட்டுனா 35,000 crore. அண்ட் இது வந்து எதுக்கு கீழே வரக்கூடியதுன்னா GSEC அக்யூசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே வருது. ஸோ அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்யூசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே உள்ளது தான் இது. ஸோ இதில் ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எவ்வளோ ஒர்த்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு 35,000 crore. அண்ட் இது எத்தனாவது ஃபேஸ்ன்னு கேட்கலாம். ஸோ செகண்ட் ஃபேஸ். இது மே மந்த் வந்து ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கினது செகண்ட் ஃபேஸ். அண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னா 35,000 crore. அண்டு இது எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி அக்யூசேஷன் ஸோ GSAP. ஸோ சாப்போட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆர்பிஐ வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா 25,000 crore வாங்கியிருக்காங்க லாஸ்ட் மந்த். அதாவது ஏப்ரலில் வந்து 25,000 crore ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ மே மந்தில் வந்து 35,000 crore வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சாப் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்மே படிச்சுக்கோங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்யூசேஷன் ப்ரோக்ராம். ஆர்பிஐ அனௌன்சஸ் டேம் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஆஃப் 50,000 crore ஃபார் ஹெல்த் கேர். ஸோ இப்போ வந்து COVID-19 சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஹெல்த்து கேர் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ 50,000 crore வந்து லெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். ஸோ இந்த 50,000 crore அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு கீழே வரும். நமக்கு தெரியும் இந்த ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ரினியூவபிள் எனர்ஜி, எஜுகேஷன், ஹெல்த் செக்டார் இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு லெண்ட் பண்ணுறதை தான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்பிஐ வந்து இப்போ 50,000 crore வந்து பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்காக, எஸ்பெஷலி ஃபார் ஹெல்த் கேர் செக்டருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி யாருக்கெல்லாம் வரும்னா வேக்சின் மேனுஃபேக்சரர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி மெடிக்கல் டிவைசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸ், pathology labs, manufacturers and suppliers of oxygen, ventilators, importers of vaccines, கோவிட் ரிலேட்டட் ட்ரக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஃபிலிம்ஸ், ஆல்சோ பேஷண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆர்பிஐ கொடுத்த 50,000 crore பேங்க்ஸ் வந்து லெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து அந்த பேங்குக்கு 50,000 crore கொடுக்குறாங்களா, ஸோ அதோட டென்யூர் வந்து 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 yearsக்கு அப்புறம் பேங்க்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐக்கு வந்து ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு கீழே வருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 crore கொடுத்துருக்காங்க, ஹெல்த் கேர் செக்டாருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டென்யூர் வந்து 3 years அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ரெப்போ ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அதாவது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ நம்ம பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுறதை தான், எந்த ரேட்டில் லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெப்போ ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 basis point ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோடையும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது மூலமாக ஒரு பாரோவருக்கு அப் டு 10 lakh வர பேங்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 10,000 crore, ரிமைனிங் இருக்கக்கூடிய பேங்க்ஸுக்கு வந்து 50,000 crore 40,000 crore ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க லெண்ட் பண்ணுறது அப் டு 10 lakh வர ஒரு பாரோவருக்கு 10 lakh வர லெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ எல்லா பேங்க்ஸுக்கும் 50,000 crore கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு மட்டும் 10,000 crore கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 years டென்யூருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் த ஹெல்த் கேர் செக்டாருக்கு மட்டும்தான். ஹெல்த் ரிலேட்டடாக உள்ள கம்பெனிஸோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களோ லோன் கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பாரோவருக்கு பேங்க் எவ்வளோ வரை லெண்ட் பண்ணிக்கலாம்னா அப் டு 10 lakh வர பெர் பாரோவருக்கு வந்து லெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் Das announces SLTRO for small finance bank. So SLTRO அப்படின்னா ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த 50,000 crore 10,000 crore வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்காக கொடுத்தாங்கன்னு. ஸோ அதுக்கு கொடுத்த அந்த ரெப்போ ரேட்டை தான் ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்தது யாருக்காவது லெண்ட் பண்ணணும்னா அப் டு 10 lakh வர லெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்து நியூஸோட கண்டினியூஷன் தான். ஸோ அது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ SLTROன்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், அவ்வளோதான். RBI directs bank should lend health space within 30 days of availing fund. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான். ஸோ 50,000 crore வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த பேங்க் வந்து அந்த 50,000 crore அவங்க கையில் கிடச்ச உடனே யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, இந்த ஹெல்த் ரிலேட்டடாக யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வித்தின் 30 days அந்த லோனை கொடுத்துடணும், அதுக்கு மேலே அவங்கள டிலே பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 50,000 crore வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம், ஆர்பிஐலேருந்து கொடுத்துட்டோம். ஸோ உங்கள்கிட்ட யாராவது லோன் வாங்க வந்தாங்கன்னா அந்த 30 daysக்குள்ளே நீங்கள் அந்த லோனை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து 31/2022 வர, அதாவது 3 yearsக்கு அந்த ரெப்போ ரேட்டு சொன்னோம்ல. ஸோ அது எப்போ வரன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2022 வர. ஆர்பிஐ எனேபிள் மொபைல் வேலெட் can be cash withdrawn from ATM and POS terminals. ஸோ இப்போ வந்து நமக்கு COVID-19 லாக்டவுன் இருந்துச்சு அண்டு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து இன்னும் மோட்டிவ் பண்ணுற மாதிரி தான் ஆர்பிஐ வந்து 35 ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஒரு வாலெட். ஸோ ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம நெட் பேங்கிங் மாதிரி, இந்த அமேசான் கூகுள் பே மாதிரி. ஸோ அதே மாதிரி 35 ப்ரீபெய்ட் பேமெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு வாலெட்டிலேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய மணியை நம்ம ஏடிஎம்மில் போயும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ தான் இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஃபார் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த COVID-19 சிச்சுவேஷனில் மணியை வந்து கையில் கொடுத்து வாங்குறதை விடவும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிறதும் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பெர்மிட் என்னென்னா, நம்ம அந்த வாலெட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டை ஏடிஎம்லேருந்து கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35 ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 35. அண்டு ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான அனுமதியும் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாலெட்டில் இருந்தோட அமௌண்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 1 lakh இருந்துச்சு, இப்போ வந்து அது 2 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக 35 ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம ஏடிஎம்லேருந்தும் கேஷ் எடுத்துக்கலாம்
அண்ட் அதோட பேலன்ஸ் அமௌண்ட்டை 1 லேக்லேருந்து 2 லேக்காக இம்ப்ரூவ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெஃப்ட்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறது மாதிரி அண்ட் ஸ்பீட் ட்ரான்சாக்ஷன். ஸோ வித்தின் அ செகண்ட் நம்ம மணி ட்ரான்சாக்ட் பண்ணலாம். அதுக்காக உள்ளதான் இந்த ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதுலேயும் கூட நம்ம இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RBI imposes monetary penalty on City Union Bank and 3 other lenders. ஸோ டோட்டலாக 4 பேங்க்ஸுக்கு வந்து RBI வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்குக்கு 1 crore, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்குக்கு 1 crore, நியூட்ரான் நாகரிக் சகாகாரி பேங்குக்கு 90 lakhs. ஸோ நியூட்ரான் நாகரிக் சகாகாரி பேங்க் வந்து அகமதாபாத்தில் இருக்குது. டெய்ம்லர் ஃபினான்சியல் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 10 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எதுக்காகனா இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸுக்காக தான். ஆல்ரெடி நம்ம ஐசிஐசிஐ பேங்குக்கு நான் கம்ப்ளைண்ட்ஸுக்காக RBI வந்து 3 crore பெனாலிட்டி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுலேயும் 3 crore தான், ஆனால் 4 பேங்க்ஸுக்கு போட்டிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்குக்கு 1 crore, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்குக்கு 1 crore, நியூட்ரான் நாகரிக் சகாகாரி பேங்க் அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு 90 lakh அண்ட் டைம்லர் ஃபினான்சியல் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பூனேயில் இருக்குது. இதுக்கு 10 lakh. ஸோ டோட்டலாக 3 crore வந்து ஃபைனாக RBI போட்டிருக்காங்க ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த பெனால்ட்டி எந்த ஆக்டுக்கு கீழே வரும்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949க்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு RBI டிசைடட் டு ட்ரான்ஸ்ஃபர் 99,122 crore as dividend to government. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் சர்ப்ளஸ் ஆஃப் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம பட்ஜெட்டையும் தாண்டி கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து RBI தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து 53,511 crore கேட்டிருந்தாங்க. நம்ம RBI அதுலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 99,122 crore, அதாவது அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 99,122 crore, அதாவது இந்த போன ஜூலை 2020 ஜூலைலேருந்து இந்த மார்ச் 31, 2021 வர எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. 99,122 crore. ஸோ 100 crores கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 99 crore அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து RBI நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த டிவைடெண்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. RBI imposes penalty of ₹10 crore on HDFC Bank. HDFC Bank அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்க். ஸோ அதுக்கு 10 crore ஃபைன் கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா லெண்டிங் ப்ராக்டிசஸில் கொஞ்சம் இம்ப்ராப்பராக அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆட்டோ லோன் வாங்க போனால் நீங்கள் கண்டிப்பாக அதில் GPS டிவைஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெகுலேஷன் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு தப்பான முறையில் லெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் HDFC பேங்குக்கு நம்ம RBI வந்து 10 crore வந்து ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபைன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 6 பேங்க்ஸுக்கு ஃபைன் பார்த்துருக்கோம் இந்த மே மந்தில் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் ICICI பேங்க் 3 crore ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸுக்காக. செகண்டு 3 crore 4 பேங்க்ஸுக்கு பார்த்தோம். எதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். சிட்டி யூனியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அப்புறம் அகமதாபாத்தில் உள்ள நாகரிக் சகாகாரி பேங்க் அண்ட் நெக்ஸ்ட்டு பூனே பேஸ்டு 1 பேங்க். ஸோ டோட்டலாக 4 பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது HDFC பேங்குக்கும் 10 crore வந்து ஃபைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்ப்ராப்பர் லெண்டிங் ப்ராக்டிசஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம RBIயில் இருக்கக்கூடிய பாலிசி ரேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RBI வந்து பேங்குக்கு கடன் கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 4% வச்சுருக்காங்க. தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து RBIயில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த RBIயில் வைக்கும்போது அதுக்கு RBI ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டை தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது 3.35%. அப்புறமா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டு
4.25%, பேங்க் ரேட்டும் 4.25%, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 3% அண்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த வேல்யூ அப்டேட்டடாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போயிருங்க. SBI and EIB to invest up to euro 100 million in Indian SMEs concentrated on climate change sustainability. So SME na small medium enterprises nu சொல்லுவோம். EIB na European Investment Bank. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் மீட்டிங் வந்து போர்ச்சுகலில் வச்சு நடந்துச்சு. ஸோ அதில் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் போர்ச்சுகல் மினிஸ்டரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மீட்டிங்கில் தான் இந்த ஒரு டிசிஷனும் எடுத்திருக்காங்க. என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது கிளைமேட் சேஞ்செல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்குறதா, அதாவது அதுக்கு 100 மில்லியன் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் லெண்டர் SBIயும் அண்ட் யூரோப்பியனில் உள்ள யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கும் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும்போது வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க லோன் கொடுப்பாங்க. அதால் லோன் கொடுப்பாங்க மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி SBI வந்து நீ ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் டைமாக நம்ம யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு கூட சேர்ந்து நீ ஃபண்ட் 2 அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்காங்க. ஸோ 2 விதமாக இருக்குது, நியூ ஃபண்ட்ஸ் அண்ட் நியூ ஃபண்டு 2 அப்படின்னு 2 விதமாக தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ யாரெல்லாம் சேர்ந்துன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியன் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா போர்ச்சுகலில் நடந்துச்சு. அங்கே வச்சு தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா 100 மில்லியன், எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அவங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் சஸ்டைனபிலிட்டி அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். அண்ட் இதில் வந்து 2 என்டிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. நியூ ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது அண்ட் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க நியூ ஃபண்டு 2. அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் தினேஷ் காரா, SBI New Delhi gets not to open FCRA account. ஸோ FCRAனா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே NGO எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா FCRA அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அதை எங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா SBIயோட டெல்லி மெயின் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யாருன்னா நம்மளோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னைக்கு வரேன்னா அப் டு June 30, 2021 வரை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கே போய்னா மெயின் பிரான்ச், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய SBI பிரான்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நம்மளோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடான நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டட் தட் இந்தியா ரிசீவ்டு $83 பில்லியன் இன் ரெமிட்டன்சஸ் இன் 2020. ஸோ 2020 நம்ம இந்தியாவுக்கு ரெமிட்டன்சஸாக 83 பில்லியன் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரெமிட்டன்சஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வந்த வரவை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாராவது வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்க அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களோட சேலரியை கொடுப்பாங்கல்ல, அதை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 83 பில்லியன் நம்ம 2020 ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 0.2% கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனெல்லாம் இருந்ததுனால லாஸ்ட் இயர் 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 வந்து நம்ம வந்து 0.2% கம்மியாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது 2019 83.3 பில்லியன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் 2020 வந்து நம்ம 83 பில்லியன் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவுக்கு வந்து ரொம்பவே வேரியேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைனா வந்து 2019 68.3 பில்லியன் ரிசீவ் பண்ணியிருக்கு. அதே இது 2020 ஒன்லி 59.5 பில்லியன் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் வந்து அவங்க கம்மியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் கொடுத்தது வேர்ல்டு பேங்க். ரெமிட்டன்ஸ் அப்படிங்கும்போது அது மணி ரிலேட்டடாக உள்ளது. மணி ரிலேட்டடாக இருக்கனால அது வந்து
வேர்ல்டு பேங்க் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 0.2% கம்மி. ஸோ போன வருஷம் 83.3 பில்லியன் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த இயர் வந்து 83 பில்லியன் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் எக்ஸ்டென்ஸ் $80.5 மில்லியன் டு ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ஹெல்த்து கேருக்காங்க இந்த கோவிட்-19 வேக்சினேஷன் ட்ரைவுக்காக நம்மளோட வேர்ல்டு பேங்க் வந்து 80.5 மில்லியன் அமௌண்ட் வந்து லோனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். எந்த கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீலங்காக்காக. எதுக்காகனா வேக்சினேஷனுக்காக. அண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 80.5 மில்லியன். வேர்ல்டு பேங்க் அப்ரூவ்ஸ் $600 மில்லியன் ஃபார் பங்களாதேஷ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட பங்களாதேஷ் வந்து ரொம்ப வீக் கண்ட்ரி, ஸோ புவர் கண்ட்ரி. ஸோ அங்கே 2 ப்ராஜெக்ட்டுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து $600 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதெல்லாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் யூத் விமன் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் அண்ட் செகண்ட் ஒன் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க். ஸோ யாராவது மைக்ரேஷன் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி, அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு. ஸோ இதுக்காகலாம் மொத்தமாக அவங்க வந்து $600 மில்லியன் வந்து பங்களாதேஷுக்கு வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேர்ல்டு பேங்க் பங்களாதேஷுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா $600 மில்லியன் ஃபார் 2 ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய யூத் விமன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்காக அண்ட் செகண்ட் ஒன் ஃபார் த மைக்ரண்ட் பீப்புளுக்காக. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் records totally $3.92 billion loan to India in 2020. ஸோ 2020ல் மட்டுமே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவுக்கு 3.92 பில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் 1.8 பில்லியன் வந்து கோவிட்-19க்காக மட்டும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட்னா 13 ப்ராஜெக்ட்டுக்காக இந்த 3.92 பில்லியனை வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.92 பில்லியன் வந்து 2020ல் மட்டும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் 1.8 பில்லியன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கோவிட்-19க்காக. டோட்டல் எத்தனை ப்ராஜெக்ட்டுக்காகனா 13 ப்ராஜெக்ட்டுக்காக. அதர் பேங்கிங் நியூஸ், சிட்பி அன்வீல்ஸ் லோன் ப்ராடக்ட் ஃபார் ஆக்சிஜன் கம்பெனிஸ். ஸோ ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வந்து இந்த கோவிட்-19 டைமில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அந்த ஆக்சிஜன் ரிலேட்டடாக உள்ள எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு வந்து சிட்பி வந்து லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக 2 குயிக் டெலிவரி ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் நேம் என்னென்னா ஷ்வாஸ் அண்ட் அரோக். ஸோ ஷ்வாஸோட ஃபுல் ஃபார்ம் SIDBI assistance to healthcare sector in war against second wave of COVID and Arogoda full form SIDBI assistance to MSMEs for recovery and organic growth during COVID. ஸோ இந்த 2 ஸ்கீமோட நேம் கொடுத்துட்டு இது யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்பி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் அந்த ஆக்சிஜன் சப்ளையர்ஸுக்காக. அதுலேயும் எம்எஸ்எம்இ ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறவங்க அதுலேயும் எம்எஸ்எம்இயாக இருக்கணும் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லோன் அப் டு 2 crore வரை கொடுப்பாங்களாம். ஸோ லோன் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 2 crore அண்ட் வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ண 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அந்த லோனையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4.5லேருந்து 6% பெர் ஆனம்க்கு 4.5லேருந்து 6% வரை வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய அது ரிலேட்டடாக உள்ள எம்எஸ்எம்இக்கு சிட்பி வந்து லோன் கொடுக்கறதுக்காக 2 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஷ்வாஸோட ஃபுல் ஃபார்ம் சிட்பி அசிஸ்டன்ஸ் டு ஹெல்த் கேர் செக்டார் இன் வார் அகெயின்ஸ்ட் செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து அரோக்னா சிட்பி அசிஸ்டன்ஸ் டு எம்எஸ்எம்இ ஃபார் ரெக்கவரி அண்ட் ஆர்கானிக் க்ரோத் டியூரிங் கோவிட். ஸோ இந்த 2க்காகவும் சிட்பியில் லோன் கொடுக்குறாங்க அப் டு 2 crore வரை அண்ட் வித்தின் 48 ஹவர்ஸில் அந்த லோனை கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.5 to 6% பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. Next, IDBI Bank Mills now investing in NARCL. NARCL ஓட full form National Asset Reconstruction Company. ஸோ அதில் இப்போது ஐடிபிஐ இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இல்லை இன்ஃபர்மேஷன். அண்ட் ஐடிபிஐயோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து ராகேஷ் சர்மா. ஸோ NARCL நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஐடிபிஐ. அண்ட் ஐடிபிஐயோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னா ராகேஷ் சர்மா.
Airtel Payment Bank 6% interest on deposit of rupees 1 lakh. ஸோ இப்போ ஏப்ரல் 2021 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேமெண்ட் பேங்கோட டெபாசிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது 1 லேக் தான் இது வரைக்கும் பேமெண்ட் பேங்கோட டெபாசிட் லிமிட்டாக இருந்துச்சு, அதை 2 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதையும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 லேக்குக்கு மேலே நீங்கள் எங்களோட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பெர் இயருக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறது தான். ஸோ இது வரைக்கும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்கன்னா அப் டு 1 லேக் வரை டெபாசிட் பண்ணியிருக்கவங்களுக்கு 2.5% தான் பெர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்காங்க. இதே இது நம்ம போய் 2 லேக் 1 லேக்குக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இது யார் எந்த பேங்க் இதை சொல்லியிருக்காங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலேனா 1 லேக்குக்கு மேலே, அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6%ன்னு சொல்லியிருக்காங்க. 1 லேக்குக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. Cabinet approves strategic disinvestment and transfer of management control in IDBI Bank. ஸோ IDBI Bank வந்து இவ்வளோ நாளும் மே 2017 இருந்தே ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு கீழே அது இருந்துச்சு. ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பேங்க் வந்து திவால் ஆக போகுது, அது வந்து லாஸ் ஆக போகுது அப்படின்னா அது வந்து ஆர்பிஐக்கு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு கீழே வந்துடும். ஸோ அதை தான் பிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பேங்க் வந்து எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ண முடியாது, அண்ட் அவங்க லோன் லெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து டெப்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வரது பெரிய கஷ்டமாக இருக்கும்போது திரும்ப அவங்க லெண்ட் பண்ணால் திரும்ப அவங்க லாஸில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் செட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் ஐடிபிஐ பேங்க் வந்து பிசிஏல இருந்துச்சு இவ்வளோ நாள். அண்ட் இப்போ வந்து அந்த பிசிஏலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அது வெளியில் வர்றதுக்கு காரணம் யாருன்னா எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்கள்ட்ட வந்து 49.24% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எல்ஐசியும் வந்து எல்ஐசி வந்து 49.24%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 45.48% ஸ்டாக்கும் அதில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால ஐடிபிஐ வந்து மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க பிசிஏக்கு கீழே இல்லாதனால இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இல்லை இன்ஃபர்மேஷன். அதாவது ஐடிபிஐ பேங்க் வந்து லாஸில் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு கீழே ஆர்பிஐக்கு கீழே இருந்தாங்க. இப்போ அவங்க லாஸ்லேருந்து மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லாஸ்லேருந்து மேலே வரதுக்கு காரணம் வந்து எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். ஏன்னா அவங்க தான் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஐடிபிஐ வந்து டெப்ட்லேருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ பிசிஏலேருந்து அவங்க வெளியில் வந்து ஐடிபிஐ வெளியில் வந்தனால இனிமேல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அவங்களோட அமௌண்ட்டை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Next, Bajaj Finance gets RBI approval for prepaid payment business. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க வந்து நம்ம இப்போ அமேசான் பே, ஜிபே அப்படின்னலாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸும் அவங்க ஒரு ப்ரீபெய்ட் பேமெண்ட் வாலெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கேட்டிருந்தாங்க ஆர்பிஐட்ட. ஸோ ஆர்பிஐ இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க இப்போ பஜாஜ் பே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இது வந்து ஒரு செமி க்ளோஸ்டு சிஸ்டம் பிபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமி க்ளோஸ்ட் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் இது பண்ண முடியாது, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியாது. அதனால தான் செமி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாலெட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் கேஷை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். ஆர்பிஐ வந்து ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததா. ஸோ அந்த ஆப்ஷன் இந்த பஜாஜ் ஃபினான்ஸுக்கு கொடுக்கல. அதுதான் இதில் விஷயம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ப்ரீபெய்ட் பேமெண்ட்டோட பேர் வந்து பஜாஜ் பே. ஸோ இது ஒரு செமி க்ளோஸ்டு பிபிஐ. இது அப்ரூவல் கொடுத்தது ஆர்பிஐ. ஸோ இதில் வந்து நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வித்ட்ரா பண்ண முடியாது. அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் த மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Jana Small Finance Bank launches what I choose my number feature for its customers. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனா ஃபினான்ஸ் பேங்க் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா,
ஐ சூஸ் மை நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பரோ கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங் அக்கௌண்ட்டோ ஸோ ஓப்பன் பண்ணுறோன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 டிஜிட் நம்பர் இருக்கும். அக்கௌண்ட் நம்பருங்கும்போது டோட்டலாக 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 டிஜிட் நமக்கு லக்கியாக இருக்கிற மாதிரி, நமக்கு நிறைய பேர் அந்த லக்கி நம்பரெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் இந்த ஜனா ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னா, அந்த ஐ சூஸ் மை நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த பேங்க் என்னன்னு கேட்டால் ஜனா ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இதை இப்படி கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், ஜனங்கள் எல்லாம் அவங்க நம்பரை அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ 10 டிஜிட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் தான் ஐ சூஸ் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா ஃபினான்ஸ் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் இண்டியன் பேங்க் லான்ச்சஸ் வீடியோ KYC ஃபார் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட். ஸோ இது என்னென்னா, நம்ம இப்போ COVID-19 பேண்டமிக்கில் இருக்கோம். ஸோ எல்லாருமே வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சவுத் இண்டியன் பேங்க்கில் நம்ம வந்து வீடியோ மூலமாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மூலமாகவே நம்ம டாக்குமெண்ட், பேன் நம்பர், ஆதார் கொடுத்தாலே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அண்ட் அதுலேயும் நம்மளை வெரிஃபை பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதாவது நம்மளோட ஐ கேப்சர் பண்ணுறது, நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து சிக்னேச்சர் எடுத்துக்கிறது எல்லாமே டிஜிட்டலாகவே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த பேங்க் கொண்டு வந்திருக்காங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க். அவங்க அதை எது மூலமெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக வெப்சைட், அவங்க சவுத் இண்டியன் பேங்க் வெப்சைட்டில் போயும் பண்ணலாம். இல்லைனா அவங்களோட ஆப் SIB மிரர் ப்ளஸ் அவங்களோட மொபைல் ஆப் மூலமாகவும் நம்ம அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் இண்டியன் பேங்க்கில் வந்து நம்ம KYCயை வந்து வீடியோ கால் மூலமாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே டிஜிட்டலாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட பேன் அண்ட் ஆதார் நம்பர் இருந்தாலே சவுத் இண்டியன் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேபால் லான்ச்சஸ் டிஜிட்டல் ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அட்வைஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரெமிட்டன்ஸ், வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரெமிட்டன்ஸ்னால இந்தியாவுக்கு வந்து 83 பில்லியன் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதே ரெமிட்டன்ஸை தான் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த பேபால் வந்து ஒரு புதுசாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம நிறைய அமௌண்ட்டு டிரான்சாக்ட் பண்ணுவோம், எடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு பேங்க்கில் போய் தான் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க வந்து அதோட ரிப்போர்ட்டை தருவாங்க. ஆனால் பேபால் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மந்த்லி அவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அவங்களுக்கு போயிடுற மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு போயிடுற மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபால் வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு இது இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் அமௌண்ட் வருது, நம்ம என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்டாக வந்துடும். அண்ட் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, 0 காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஸ்பெஷலாக யாருக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக. ஸோ அவங்க வந்து இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன ரிப்போர்ட் இருக்குது, இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களோட பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்தது பேபால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க பேபால். நெக்ஸ்ட்டு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லான்ச்சஸ் டிஜிகோல்டு ஃபார் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் நம்ம இப்போ தான் ஒன்று படித்தோம். அவங்க வந்து 1 lakhக்கு மேலே டெபாசிட் வச்சுருந்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 6% கொடுக்குறதா. ஸோ அதே ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் டிஜிகோல்டு அப்படின்னு ஒன்றையும் ஒரு ஆப்பையும் இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிகோல்டு அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக நிறைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டிஜிகோல்டு. ஸோ இதில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோனா 1 ரூபீலேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இதுக்காக யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா சாஃப்ட் பேங்க்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. சேஃப் கோல்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம டிஜிட்டலாக 24 கேரட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் மினிமம் அமௌண்ட், அதாவது 1 ரூபீலேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கொண்டு வந்தது. யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுன்னா சேஃப் கோல்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு. அந்த இனிஷியேட்டிவோட பேர் என்னென்னா டிஜிகோல்டு.
IDBI Bank introduced a fully automated loan processing system. ஸோ இந்த fully automated loan processing system யாருக்காக IDBI லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா MSMEக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MSME அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு அவங்களுக்கு லோன் ப்ராடக்ட்டே 50 லோன் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். MSME அண்ட் அக்ரிகல்ச்சருக்காக லோன் ஆட்டோமேட்டட் லோன் ப்ராசஸிங் சிஸ்டம்மை இனிஷியலைஸ் பண்ணது யார் அப்படின்னா IDBI பேங்க். நெக்ஸ்ட்டு HSBC இந்தியா லான்ச்சஸ் டிஜிட்டல் பேங்கிங் ஃபார் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ். HSBCனா ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸுக்காக டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அதில் லான்ச் பண்ண 2 சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. HSBC ஸ்மார்ட் சர்வ் அண்ட் HSBC இன்டெலிசைன். ஸோ இதில் கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி கேட்கலான்னா இந்த டிஜிட்டல் பேங்கிங் யாருக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ HSBCயோட டிஜிட்டல் பேங்கிங் வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்காக அண்ட் அதில் 2 இருக்குது, HSBC ஸ்மார்ட் சர்வ் அண்ட் HSBC இன்டெலிசைன். அண்ட் அந்த இன்டர்ஃபேஸோட நேம் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் போனோன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் பேங்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Equitas became first SFB to offer NRI ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபெசிலிட்டி. ஸோ NRIனா நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் Equitas. இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த NRI நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா Equitas ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச்சஸ் விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ். ஸோ இந்த விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இது என்னன்னா ரெகுலராக ஒரு இன்கம் வர மாதிரி உள்ள ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா பெர் மந்த்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நமக்கு ஒரு இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். ஸோ அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் தான் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை. ICICI Bank introduces new feature to link UPI ID with digital wallet. ஸோ ICICI Bank வந்து அவங்க புதுசாக ஒரு டிஜிட்டல் வாலெட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து பாக்கெட். ஸோ அதில் நம்ம UPI நம்மளோட UPI கோடை வந்து டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அவங்களோட UPI கோடை வந்து டைரெக்டாக பாக்கெட் அப்படிங்கிற ஆப்பில் வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து அது POSஆக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ICICI பேங்கோடது. ICICI பேங்க் பண்ணதாக தான் பாக்கெட் அப்படிங்கிற டிஜிட்டல் வாலெட். ஸோ அதில் UPI ஐடியை வந்து நம்ம லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு NPCI பார்ட்னர்ஸ் வித் பேகோர் ஃபார் அக்செப்டிங் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஸோ பேகோர் அப்படிங்கிறது வந்து பேடிஎம் ருபே சாஃப்ட்டோட ஒரு பார்ட்னர் தான் பேகோர். ஸோ அவங்க கூட நேஷ்னல் பேமெண்ட் பேங்க்கும் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா இந்த POSக்காக தான். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம டிஜிட்டல் பேங்கிங் பண்ணுறது தான் பே பண்ணுறது ருப்பே எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ருப்பேயில் தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ருப்பே சாஃப்ட் POSல தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப் டு 5000 வரை நம்ம இந்த ருப்பே கார்டு மூலமாக அதாவது மொபைலில் இருக்கக்கூடிய ருப்பே ஆப்பு மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்னாலே அதை ரெகுலேட் பண்ணுறது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ருப்பே அப்படிங்கிறது பே கோரோட ஒரு பார்ட்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து 5000 அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப் டு 5000 வரை நம்ம இதில் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கனரா பேங்க்ஸ் போர்டு அப்ரூவ்ட் கேபிட்டல் ரைசிங் பிளான் டு ரைஸ் அப் 9000 crores. ஸோ கனரா பேங்க் வந்து அவங்களோட கேபிட்டலில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து 2500 crore. அதுலேருந்து 9000 crore அவங்க வந்து ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க் எஸ்டாப்ளிஷ் டிரான்ஸ்யூனியன் ஆன்போர்டிங் சொல்யூஷன். ஸோ டிரான்ஸ்யூனியன் அப்படிங்கிறது எஸ் பேங்கோட ஆன்போர்டிங் சொல்யூஷன். ஸோ இது வந்து யாருக்காகனா கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்காக. அவங்க வந்து
ஆன்போர்டிங் சொல்யூஷன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கேஒய்சியாக இருக்கட்டும், அவங்களோட வேறு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்யூனியன் மூலமாக அவங்க பேங்க்குக்கு போகாமல் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அதாவது ஒரு ஆன்லைன் சொல்யூஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்காக, அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். அண்ட் டிரான்ஸ்யூனியன் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எஸ் பேங்க் தான் டிரான்ஸ்யூனியன் அப்படிங்கிறதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்காக. HDFC Bank and CSC jointly launched chatbot IVA. ஸோ IVA அப்படிங்கிறது ஒரு chatbot. அது வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா HDFC பேங்கும் சிஎஸ்சினா காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு சேர்ந்து தான் இந்த chatbot IVA அப்படிங்கிறது ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா IVA அப்படிங்கிறது நம்ம வந்து சேட் பண்ணி நம்ம ஹெச்டிஎஃப்சியில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது அண்ட் அங்கே என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது ஒரு 24 cross சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IVA அப்படிங்கிறது HDFC பேங்கோட சாட்பாட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது யாரெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா HDFC பேங்கும் அண்ட் சிஎஸ்சியும் ஜாயிண்ட் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. Federal Bank, Mashreq Bank of UAE sign an impact to offer money transfer. ஸோ Mashreq Bank அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் உள்ள பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவில் மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ அது எது மூலமாக ஃபெடரல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா மாஷ்ரக்கோட ஃபாஸ்டட் பேமெண்ட் ப்ராடக்ட் குயிக் ரெமிட் மூலமாக பண்ண போகிறாங்க. ஸோ குயிக் ரெமிட் அப்படிங்கிறது வந்து மாஷ்ரக் பேங்கோட பேமெண்ட் ப்ராடக்ட். ஸோ அது கூட சேர்ந்து தான் அது வழியாக ஃபெடரல் பேங்க் வந்து இந்தியாவில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணால் தான் இந்த சைன். ஸோ இதில் கொஸ்டின் கேட்டால் மாஷ்ரக் பேங்க் எந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க்னு கேட்கலாம். ஸோ UAE. அதே மாதிரி குயிக் ரெமிட் வந்து எந்த பேங்கோட ப்ராடக்ட்னு கேட்கலாம். ஸோ குயிக் ரெமிட் அப்படிங்கிறது மாஷ்ரக் பேங்கோட ப்ராடக்ட். Next, public sector banks initiate new loans to mitigate impact of corona. ஸோ இந்தியன் பேங்க் அசோசியேஷன் மீட்டிங்கில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து நம்ம வந்து லோன் கொடுக்கணும். பேங்க்ஸில் வந்து லோன் கேட்டால் அவங்க வந்து லோன் கொடுக்கணும். அதுக்காக 3 ஸ்கீமை வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பப்ளிக் செக்டார் பேங்க்கும் வரும் அண்ட் SBIயும் வரும். ஸோ SBI வந்து RBI கீழே கிடையாது, அது தனியாக உள்ள ஒரு பேங்க். ஸோ இதில் வந்து RBI கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் அண்ட் SBIயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3 ப்ராடக்ட்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இண்டிவிஜுவல் லோனுக்காக. ஸோ இண்டிவிஜுவலுக்கு இந்த COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு லோன் அப் டு 5 lakh வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தென் ரிமைனிங் 2 ப்ராடக்ட் எதெல்லாம்னா ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி. ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோனுக்கு அப் டு 2 crore rupees வரையும், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸுக்கு அப் டு 100 crore வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆக்சிஜன் பிளான்டெல்லாம் செட் பண்ணுறது தான் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வருதுன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமுக்கு கீழே வருது. அண்ட் இதில் 100% கேரண்டி கவரும் கொடுக்குறாங்க. ஸோ 3 ப்ராடக்ட் இண்டிவிஜுவல் லோன் அது வந்து 5 lakh வரை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் அதுக்கு அப் டு 2 crore வரை கொடுக்குறாங்க. அண்ட் 3வது ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இதுக்காக 100 crore கொடுக்காங்க. அண்ட் எதுக்கு 100% கேரண்டி கொடுக்காங்க அப்படின்னா ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோனுக்கு 2 crore கொடுக்குறத தான் 100% கேரண்டியாக சொல்கிறாங்க. அண்ட் இது எதுக்கு கீழே வருதுன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெல்த் கேர் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஆக்சிஜனுக்காக ஆக்சிஜன் பிளான்ட்டு. ஸோ இப்போ இந்த COVID-19 டைமில் ஆக்சிஜனுங்கிறது எமர்ஜென்சியாக இருக்கனால தான் அது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமுக்கு கீழே வருது. அண்ட் அதில் நம்ம லோனுக்காக அப்ளை பண்ணணும்னா 100% லோன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.